கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 1997 ஆண்டு பிரிட்டிஷ் கடற்படை அதிகாரியான டோனி பிளேயர் என்பவர் தனது தேசத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு தீவுக்கு ஒரு தனி படகிலே பணி நிமித்தம் சென்று கொண்டிருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக திடீரென்று ஒரு பெரிய அலை ஒன்று அதை எழும்பி அவர் சென்று கொண்டிருந்த படகை தலைகீழாக கவிழ்த்து போட்டது. அதை ஓட்டும் அறைக்குள்ளே இவர் சிக்கிக் கொண்டார். அதிலிருந்து வெளியே வந்தால் தண்ணீர் அந்த அறைக்குள்ளே புகுந்துவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் அந்த அறைக்குள்ளே புகுந்து கால் அளவுக்கு நின்று விட்டது. மிகவும் கொஞ்சம் காற்று இருந்தது. ஆனால் படகை அவராலே உள்ளே இருந்து நிமிர்க்க முடியவில்லை. எனவே கவிழ்ந்து அந்த படகுக்குள்ளே குறைந்த காற்றை சுவாசித்துக் கொண்டு அவர் 4 நாள் அப்படியே கிடந்தார். யாரையும் உதவி கிடைக்க முடியாதபடி எல்லா கருவிகளும் பழுதடைந்து விட்டது. குளிரிலே குளிரான அந்த கடலிலே அவர் தத்தளித்துக் கொண்டு கிடந்தார். அவரை தேடி வந்த ஹெலிகாப்டர்கள் எல்லாம் கவிழ்ந்து கிடக்கும் படகை கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியாக 4 நாள் கழித்து கவிழ்ந்த நிலையில் மிதந்து கொண்டிருக்கும் அந்த படகை அவர்கள் கண்டுபிடித்து கடற்படை வீரர்கள் எல்லாம் அதை சூழ்ந்து கொண்டு அதை தூக்கி நிறுத்தி அவரை உயிரோடு மீட்டார்கள். அவர் தன் நாட்டிற்கு வந்த சில மாதங்கள் கழித்து அவருடைய அந்த அனுபவத்தை நாங்கள் படமாக்க விரும்புகிறோம், அந்த நேரத்தில் என்னவெல்லாம் நினைத்தீர்கள் என்று ஒரு எழுத்தாளர் அவரிடத்தில் வந்து கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், எல்லாம் நன்றாக நடக்கும் போது நாம் கடவுளை தேடுவதில்லை. ஆனால் கவிழ்ந்த நிலையில் படகுக்குள்ளே நான் இருக்கும் காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கும் போது, கடவுளே, இந்த பூமியிலே நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து இன்னும் கொஞ்ச நேரத்திலோ கொஞ்ச நாளிலோ நான் மரித்து போவேன், அப்பொழுது உடைய ராஜ்யத்திலே சேரும் என்று கடவுளத்திலே வேண்டிக் கொண்டேன். நான் ஏற்கனவே பக்தி உள்ளவன், ஆனாலும் நான் தேவனோடு நெருங்கி சேருவதற்கு இந்த தலைகீழாக கிடந்த படகுக்குள்ளே மாட்டிக்கொண்ட அந்த அனுபவம் உதவியாக இருந்தது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் உணவையும் காற்றையும் கர்த்தர் நமக்கு தந்து வருகிறாரே, அது எவ்வளவு பெரிய கிருபை என்பது விடுதலையான உடனே எனக்கு தெரிந்துவிட்டது. நம்பிக்கை இல்லாமல் மாண்டு கொண்டிருக்கும் அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை நாம் தேவனுக்கு நேராக திருப்பிக் கொள்ள வேண்டும் என்ற உத்வேகம் எனக்குள்ளே எழுந்திருக்கிறது. உயிர் பிழைத்தது அவருடைய ஊழியங்களை செய்வதற்காகத்தானே என்ற உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. எனவே நான் கர்த்தருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் நான் சொல்லி அநேகரை தேவனுக்கு நேராக திருப்பும் பணியிலே இனி ஈடுபட போகிறேன் என்று சொன்னார். 2 கொரிந்தியர் 1:8-10 பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். நாம் நெருக்கப்படும் சூழ்நிலைகளிலே, நம்பிக்கையற்று போகும் நிலைகளிலே நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை நம்புவதற்கு நமக்கு முன் உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. எனவே கர்த்தர் மீது வைக்கும் விசுவாசத்தை கட்டி எழுப்பும் அநேக நிகழ்வுகள் நமக்கு நேரிடும் போதும் நாம் அவரை துதிப்போம். அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் நம்மை விடுதலையாக்கி தம்முடைய மகத்துவத்தை நமக்கு வெளிக்காட்டுவார். அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.